Drop it. ஸோ இந்த குவாரண்டைனில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து அமேசானில் வந்து இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஸோ அதில் வந்து இந்த ஃபோன் வாங்கியிருக்கோம். என்ன ஃபோன்னு நீங்கள் தமிழ் டைட்டில்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். MediaTek Helio 835 ப்ராசஸரோட GPU மாலி G52ஓட 4GB RAM 64GB வேரியண்ட்லேயும் இருக்குது, 4GB RAM 128 இருக்குது, அது 6GB RAM 128 இருக்குது. என்ன ஃபோன் சொல்கிறேன்னா, நம்ம ரெட்மி நோட் 9 தாங்க சார். ரெட்மி நோட் 9 தான், ஒரு பச்சை கலர் வேரியண்ட் ஃபோனு. இது வந்து இப்போது நீ ஏன்டா இந்த ஃபோனை வாங்கியிருக்க, வேறு என்ன ஃபோன் வாங்கலான்னு கேட்டால், பட் வாங்கினது எனக்கு இல்லை. ஸோ நான் வந்து நான் சைனீஸ் பிராண்ட் ஃபோன் தான் வாங்கினா. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு வேணா நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, சரியா? தெரிஞ்சிருக்காதுன்னு நம்புறேன். ஸோ தென் பாக்ஸு பிரித்தா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பெருசாக எதுவுமே இருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் யூனிட்ஸ்லாம் பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எப்பவுமே தெரிஞ்சது தான் மொபைல் ஃபோன். ஸோ நல்ல ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோவா நம்ம வந்து இந்த பிராண்ட்லாம் பற்றி பேசக்கூடாது. பிகாஸ் எல்லாம் வந்து பர்சனலாக எனக்கு பிடிக்காத பிராண்ட்னு சொன்னாலும், பட் நான் சேனலில் இது வந்து ஒரு 4-5 இது போட்டிருக்கோம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ளூ கலர் வேரியண்ட் ஃபோன், நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. இப்போது ஃபோனை பூட் பண்ணி அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அது வந்து தேவைப்படாது. ஸோ அடுத்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் வெயிட் வந்து ஜஸ்ட் 200 கிராம்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து இன் அண்ட் ஃபீல் வந்து ஒரு ப்ளசண்ட்டாகவே இருக்கும், நல்லா யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும். இந்த ஃபோன் வந்து போட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரியல்மி 6 ப்ரோ 6 ப்ரோ இல்லை 6, அதுக்கு நீங்கள் வந்து என்ன ரெட்மி ரியல்மி தான் எப்பவுமே வந்து போட்டி எப்பவுமே அதுக்கு தான் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 9 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அடுத்து பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இன் பாக்ஸ். பட் ஃபோன் சப்போர்ட் வந்து 18 வாட். இதுக்கு என்ன யூஸ்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் C to மைக்ரோ USB கேபிள். ஸோ இது வந்து யூஸ் இருக்குது, நீங்கள் வேறு எதுனா டிவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பவர் பேங்க் சார்ஜ் பண்ணிக்கலாம் சம்திங். நீங்கள் பெரிய பெரிய ஃபோன்ஸ் கூட வந்து இதில் வந்து இந்த 22.5 வாட் சார்ஜரில் இது பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் guys அன்பாக்சிங். ஸோ உங்களுக்கு வந்து மற்றபடி வந்து அந்த சின்ன பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு காட்டணுன்னா, ஸோ அதை வந்து அதுக்குள்ளே உங்களுக்கே தெரியும், புக்லெட்ஸ் மற்ற டூல் அவ்வளோதான் இருக்கும், வேறு எதுவுமே வந்து அதுக்குள்ளே இருக்காது. ஸோ இதோட மெயின் இது வந்து 5020 mAh பேட்ரி. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இன்னொரு விஷயம், இந்த ஃபோனில் வந்து ஒரு கேஸ் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் கேஸ். ஸோ இது வந்து இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் சாம்சங் மாதிரி சில பிராண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஃபோன் கொடுத்து ஒரு ஃபோன் தராமல், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, நம்ம அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுக்கு அதே ரெட்மி நோட் 9 ப்ரோவில் இருக்க அதே மாதிரி டிசைன் தான் இருக்குது. ரெட்மி நோட் 9 ப்ரோ வீடியோ வந்து கூடிய விரைவில் சேனலில் வந்து காத்துட்ருக்கு. இந்த ஃபோன் நீங்கள் வாங்கினா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் வாங்குங்க. அமேசானில் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா இட் வில் பி குட், நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே லிங்க் இருக்குது, அதில் வாங்கலாம் நீங்கள். ஸோ இது ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு நல்ல ஃபோன் தான். ஸோ வேறு இந்த ஃபோனுக்கு வந்து வேறு எந்த குவாலிட்டி இஷ்யூலாம் கிடையாது. ஒரு 5 இப்போ வர ஃபோன்ஸ்லாம் வந்து சின்ன ஃபோன்ஸ் சொன்னாலும் 5 இன்ச் கொடுத்துருக்கேன். பட் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து 6.53 இன்ச் ஃபுல் டிஸ்பிளே வித் ஓரமாக வந்து குட்டியாக வந்து ஒரு பஞ்சுவல் கேமரா. வேறு இனோவேஷன் சொல்லிட்டு நம்மளை வந்து கடுப்பாக்கணும், எப்படி இருக்குது யோசிச்சு பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அன்டில் பை ஃப்ரம் தாமஸ், பை.